ஜீரணிக்க முடியாமல் இருக்குது. என்னன்னா, தண்ட நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. 16,000 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாதியற்ற சமூகம். 7,000 பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. கேட்கறதுக்கு யார் இருக்கா? ஒருத்தன் கிடையாது. யாருமே கேட்கறதுக்கு இல்லை. அரபு நாடுகளை பக்கத்தில் வைக்காதீங்க. இஸ்ரேலுக்கு எவனெல்லாம் தூது சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இஸ்ரேலால் வேவு பார்க்கப்படுகிற நபர்கள் யாரு, இஸ்ரேல் எவனை வச்செல்லாம் இந்த நாட்டை கண்காணித்து நாசமாகிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஒவ்வொருத்தராக கண்காணித்து தூக்கினது யாருன்னு கேட்டால் யஹ்யா சின்வார். அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. நான் ஒரு யூதன், நான் போய் இவற்றை அரபுல பேட்டி எடுக்க போவேன், ஆனால் அவர் என்கிட்ட ஹீப்ரு மொழியில தான் பேட்டி தருவார். இவருக்கு அரபு தெரியும், அவருக்கும் அரபு தெரியும், அரபுல பேச மாட்டார். இவனை பிடிச்சது யஹ்யா சின்வாருடைய அண்ணன். அவர் ஹமாஸினுடைய முக்கியமான இராணுவ தளபதிகள் ஒருத்தர். அவர் தான் இவரை பிடிச்சாருங்கிறதும், அதுக்கு தான் இவர் விடுதலை பண்ணப்படுறாருங்கிறதும், விடுதலை பண்ணப்படுறவர் ஹமாஸினுடைய தளபதிங்கிறதும், விடுதலை பண்ணப்படுறவர் ஹமாஸினுடைய இராணுவ தளபதிகளில் ஒருவருடைய தம்பிங்கிறதும் இந்த லூசு கூட்டத்துக்கு கடைசி வரை தெரியவே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக காசா பள்ளத்தாக்கின் மீது இஸ்ரேல் நடத்தி வருகிற இன அழிப்பு போர் தொடர்பான செய்திகளை நாம் தினம்தோறும் அப்டேட்டாக பார்த்து வர்றோம். இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் என்ன விதமான தாக்குதல்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை நம்முடைய டெய்லி அப்டேட்ஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் இந்த தாக்குதல்கள் நடக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய இந்த இன அழிப்பு போருக்கு எதிராக களத்திலே நின்று பலதரப்பட்ட குழுக்களும் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக, பாலஸ்தீன பூமியை மீட்டெடுப்பதற்காக சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மிளிர வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்திலே இன்றைக்கு கடந்த சில நாட்களாக அனைத்து சர்வதேச மீடியாக்களையும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படம், ஒருவருடைய புகைப்படம் இருக்கும்னா அது இந்த மனிதருடைய புகைப்படமாகத்தான் இருக்க முடியும். காரணம் என்ன? இவர் யாரு என்று சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம், இவரை பற்றி ஒரு தனி வீடியோ, இவர் யாருங்கிறத நம்ம போடுவோம் என்று சொல்லியிருந்தோம். இவர்தான் ஷேக் யஹ்யா சின்வார் என்று அழைக்கப்படக்கூடியவர். இவர் யாரு என்னங்கிறத முழுமையாக பார்ப்பதற்கு முன்பதாக ஷேக் யஹ்யா சின்வாரை எதற்காக சர்வதேச மீடியாக்கள் எல்லாம் தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் இவரை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், யஹ்யா சின்வாரை கான் யூனிஸிலே தேடுகிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கிறார்கள். கான் யூனிஸ் என்பது அவுட் ஆஃப் காசா, காசாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலோடு நேருக்கு நேராக கடுமையான ஒரு ஃபைட்டை ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேடும், இதே நேரத்தில் ஜிஹாத் அல் இஸ்லாமியா என்ற அமைப்பினுடைய படையணிகளும், இப்படி பல படையணிகளும் கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளை தினமும் நம்ம பார்த்து வர்றோம். அப்படியான ஒரு நேரத்தில் இஸ்ரேல் எதற்காக இவரை மட்டும் குறிவைக்கிறதுனா, இவரை மட்டும் குறிவைக்கல, இவரோட சேர்த்து இன்னும் 3 பேர் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹமாஸினுடைய பல தலைவர்களும் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ஏன் இவர் முதன்மைப்படுத்தப்படுகிறார்னா, இவரோடு சேர்த்து குறிவைக்கப்பட்டிருப்பவர் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய, கஸ்ஸாம் படையணியினுடைய தலைவர் பிளஸ் கமாண்டராக செயல்படக்கூடிய முகமது அல் தையிப் என்கிறவர். அவர் தான் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய அதாவது கமாண்டராக இருக்கிறார், அந்த படையணியினுடைய தலைவராக இருக்கிறார். அபு உபைதா படையணியினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிறார். அவரையும், அதாவது கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தலைவராக இருக்கிற முகமது தையிப் அவர்களையும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதே நேரத்தில் இஸ்மாயில் ஹனியா அவர்களையும் நாங்கள் கொலை செய்வோம், தோஹாவுக்கு போயாவது கொலை செய்வோம் என்கிற ஒரு மிரட்டலையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்மாயில் ஹனியா தோஹாவில் இருக்கிறார், கத்தாரில் தோஹாவில் இருக்கிறார். அவர் தான் இந்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம், சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தைகளுக்கு எல்லாம் மும்முரமாக நின்று நடத்தக்கூடியவர் அவர் தான். இந்த மாதிரியான நேரத்தில் அப்போ சின்வார் எங்கே இருக்கிறாருங்கிறத தேடினீங்கன்னா, சின்வார் காசாவுக்குள் தான் இருக்கிறார் என்பதை ஹமாஸும் சொல்லி இருக்கிறது, இஸ்ரேலும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும், பெரும்பாலும் இவர் காசாவுக்குள்ள தான் இருக்கிறாரு என்பது தெரியும். முதல்ல இவரை ஏன் தேடுறாங்க? இவருடைய ஃபேஸ், இவர் யஹ்யா சின்வார் என்று சொல்லி நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவரை ஒரு பெரிய ராணுவ ஜெனரல் மாதிரி எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஆளை பார்த்தா இவரா என்று பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஆளை பார்த்தோம்னு, ஏய் நீ மாப்பா
என்று யோசிப்போம்ல, அது மாதிரி ஒரு சிம்பிள் கேரக்டர், சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒருவர். இது ஒரு பேச்சுவார்த்தையில் எடுத்த ஒரு புகைப்படம் மாதிரி தெரியுது, அதனால தான் இந்த மாதிரி கோட் ஷூட்டோட இருக்கிறாரு. இல்லைன்னா சிம்பிள் ஒரு மனிதராக இருக்கக்கூடிய ஒருவர்னு வைங்களேன். இவரை ஏன் தேடுறாங்கன்னு சொன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் சுதந்திர போராளிகள் நடத்திய தாக்குதலினுடைய முழு மூளையாக செயல்பட்டவர் சின்வார் என்பதுதான் இஸ்ரேலுடைய பாரிய குற்றச்சாட்டு. சின்வாருக்கு துணையாக இருந்தவர் கஸ்ஸாம் படையணியினுடைய தளபதி முகமது தையீப். இதே நேரத்தில் இதற்கு முழுமையாக ஒருங்கிணைத்தவர் இஸ்மாயில் ஹனியா என்பதால் முதலாவது கொலை பட்டியலில் இந்த 3 பேரையும் அவங்க வச்சிருக்கிறாங்க. வச்சது மட்டுமல்லாம இவருக்கு அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற பல நாடுகள் இவரை தடை விதித்திருக்கிறது. நம்ம நேற்று முந்தநாள் இரவு பார்த்தோம், இவருடைய சொத்துக்களை எல்லாம் நாங்கள் முடக்கிறோம் சொல்லி இல்லாத சொத்துக்களை முடக்கிறதாக பிரான்சும் அறிவித்திருக்கிறார்கள். இவருடைய மனைவி அத்தனை பேர சொத்துக்களை எல்லாம் முடக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இவ்வளவு வலைவீசி இந்த அக்டோபர் 7ஆம் தேதிக்காக வேண்டி இவர் தேடப்படுகிற அதே நேரத்தில் அக்டோபர் 7க்கு இவர் மூளையாக செயல்படுகிற அளவுக்கு இவர் என்ன காரியம் செய்தார் என்பதுதான் இவருடைய வரலாற்றிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்னொன்று என்னென்னு கேட்டால், இந்த யஹியா சின்வாரை பொறுத்தவரையில் யஹியா சின்வாருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொன்னால், இவர்களுடைய தகப்பனார், இவருடைய தாயும் தந்தையும், சின்வாருடைய தாயும் தந்தையும் எங்கே இருந்தாங்கன்னா, இப்போ இருக்கிற இஸ்ரேல், அதாவது பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இருக்குதா இல்லையா, இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற அஷ்கலான் என்கிற நகரத்தில் தான் சின்வார் பிறந்தார். அவருடைய தகப்பனாருடைய ஊரும் அஷ்கலான் தான், தாயினுடைய ஊரும் அஷ்கலான் தான். அஷ்கலான் என்றாலே பாலஸ்தீனம் தான். ஆனால் இப்பொழுது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்குள்ள அந்த நகரம் இருக்கிறது. அங்குதான் யஹியா சின்வார் பிறந்தார். யஹியா சின்வாருடைய சகோதரர், அவரும் ஹமாஸினுடைய முக்கியமான ஒரு தளபதி. இவருடைய இளைய சகோதரர் யஹியா முகம்மது என்பவர், அவரும் ஒரு முக்கியமான தளபதி. இதே நேரத்தில் யஹியா சின்வாருக்கும் யஹியா ஐயாஷுக்கும் போராட்டம் தொடர்பான ஒரு ஒற்றுமை இருக்கிறதே தவிர, பேர் வச்சவங்க எல்லாமே அந்த பேரில் குடும்பத்தவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதையும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது இந்த யஹியா சின்வார் இவர் செய்த காரியங்கள், இவருடைய வரலாறு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்பதாகவே யஹியா சின்வார் ஒரு முக்கிய புள்ளியாகத்தான் அறியப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவருடைய புனை பெயராக அபு இப்ராஹிம் என்பது சொல்லப்படுகிறது. அபு இப்ராஹிம் என்றாலும் யஹியா சின்வார் என்றாலும் ரெண்டுமே ஒருவர் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதே நேரத்தில் இவருக்கு தற்போது 61 வயது. அதில் பார்த்தா வாட்டு சாட்டமாக இருக்கிறாப்புல, ஆனால் 61 வயது. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை போட்டு கொடுக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோம். அவருக்கு 61 வயதான யஹியா சின்வார், அவருடைய பெற்றோர்கள் இஸ்ரேலில், தற்போது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அஷ்கலானில் இருந்தவங்க. 1948 முதல் இன்திஃபாதா, முதலாவது நக்பா நடக்கிறது. 1948 நக்பாவின் போது இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வெளியேற்றப்படுகிறார்கள். இப்போ எப்படி காசாவில் இருந்து மக்கள் வெளியேற்றப்படுறாங்களோ அது மாதிரி 1948 காலப்பகுதிகளில் முதலாவது நக்பா நடைபெறுகிற போது இவரும் இவருடைய பெற்றோர்களும் அவருடைய சொந்த ஊராக இருந்த அஷ்கலானில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டு காசாவுக்கு இவர் குடிபெயர வேண்டிய நிலை உருவாகியது. அந்த காலகட்டங்களில் தான், அந்த நக்பாவை தொடர்ந்து தான் 1948 காலப்பகுதிகளில் இஸ்ரேல் என்கிற ஆக்கிரமிப்பு நிலத்தை கொண்ட ஒரு நாடு, ஆக்கிரமிப்பு நாடு உருவாக்கப்படுகிறது. ஒரு பயங்கரவாத நாடு உருவாக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் தான். இப்படியாக இருக்கிற நேரத்தில் தான் யஹியா சின்வாருடைய கல்வி பின்னணி எப்படிப்பட்டது என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால், யஹியா சின்வார் காசாவில் இருக்கக்கூடிய கான், அதாவது காசாவுக்கு அவுட் ஆஃப் காசாவில் இருக்கக்கூடிய கான் யூனுஸில் இருக்கக்கூடிய ஆண்கள் கல்லூரியில் கல்வி கற்றவர் தான் யஹியா சின்வார். படிப்பிலே மிக கெட்டிக்காரரான, மிக சுட்டியான ஒரு நபராக அவருடைய வரலாறு சொல்கிறது. மிகவும் கெட்டிக்காரர், கண்டிப்பாக கெட்டிக்காரராக இருந்திருப்பார்ல. ஏன்னா இப்போ அவர் செய்கிற வேலையில் பார்த்தா அப்போ முட்டாளாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த நேரத்திலேயே ஒரு நல்ல கல்வியில் ஆர்வம் கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார். இருந்தது மட்டுமல்லாமல் பிறகு என்ன செய்கிறார்னா, காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து இளநிலை பட்டத்தையும் பெற்றுக்கொள்கிறார். காசா இஸ்லாமிய கல்வி நிலையத்தில் தான் அவர் கிராஜுவேஷன் முடிக்கிறார். முடித்து அவருடைய கல்வி பணி அப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவருக்கு, அதாவது இஹ்வானுல் முஸ்லிமீன் அமைப்பினுடைய தொடர்புகள், சகோதரத்துவ பிரதர்ஹுட் அமைப்பு இருக்கிறாங்களா இல்லையா, எகிப்தில் இருக்கிறவங்க, எகிப்தில் ஆட்சியை கூட அவங்க கைப்பற்றினாங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஆட்சியை கைப்பற்றி அதற்கு பிறகு உண்டான
இராணுவ புரட்சிக்கு பிறகுதான் இப்போ இருக்கிற இந்த அதாவது எகிப்தினுடைய ஜனாதிபதியாக இப்போ சிசி இருக்கிறாரா இல்லையா, இவர் இந்த ஆட்சியை பலவந்தமாகத்தான் பிடிச்சிக்கிட்டாரு. அவருடைய ஆட்சி தங்குமா இல்லையாங்கிறத இப்போ நடக்க போகிற எலெக்ஷனை நம்ம பார்த்துடலாம். ஓரிரு நாட்களில் அங்கே எகிப்தில் எலெக்ஷன் நடக்க இருக்குது. அப்படியான நேரத்தில் பிரதர்ஹுட் அமைப்போடு இவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது. அவர்களுடனான நெருக்கத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த பாலஸ்தீன பூமி மீட்பு என்கிற வேட்கை அவருக்கு ஏற்பட்டதாக அவருடைய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது தான் இஸ்லாமிய உணர்வை நிறையவே கொண்டவர் யஹ்யா சின்வார். ஏன்னா இவர் பின்னாடி நம்ம சொல்லும் போதும் இவர் உருவாக்கிய ஒரு முக்கியமான படையணி இருக்கிறது. அது எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை புரியும் போதே இவருடைய தன்மைகள் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது யஹ்யா சின்வார் என்ன செய்கிறார்னு கேட்டால் 1982ஆம் ஆண்டு தன்னுடைய 19வது வயதிலே இவரை இஸ்ரேல் கைது செய்கிறார்கள். கைது செய்கிறது மட்டுமல்ல, இன்னைக்கும் இவரை விடுதலை பண்ணாங்கல்ல, இவரை விடுதலை பண்ணினது தான் தங்களுடைய வரலாற்றில் தாங்கள் செய்த மிகப்பெரிய பிழை என்று சொல்லி இன்றைக்கும் அங்கு நடக்கக்கூடிய தொலைக்காட்சி பேட்டிகளில் கடுமையாக வந்து அரசாங்கத்தை சாடி பல பேரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இந்த ஆளை நீங்கள் விடுதலை செய்ய போய் தான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு இதில் வேறு அவங்க தலைவர்கள் என்னன்னு கேட்டால் யஹ்யா சின்வார் ஒரு நடமாடும் பிணம் அப்படியெல்லாம் பேசிக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ரொம்ப ஓவர் ராஜா. ஏன் ஓவர்ன்னு கேட்டால் அது சொல்லுவோம்ல, உங்களுக்கு எந்திரிச்சு நிற்கவே துப்பில்லை. இன்னைக்கு இப்போ இதுவரைக்கும் நடந்திருக்கிற தாக்குதலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு ஒரு விமானத்தையே சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இன்ஷால்லா நைட்டுக்கு அந்த அப்டேட்டில் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இவரை விடுதலை பண்ணினது தான் மிகப்பெரிய குற்றம் நாங்கள் செய்தது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிற அளவுக்கு இந்த யஹ்யா சின்வார்ங்கிறவர் ரொம்ப முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார். 1982ஆம் ஆண்டு 19 வயதில் யஹ்யா சின்வார் இஸ்ரேலிய இராணுவத்தினால் கைது செய்யப்படுகிறார். இஸ்லாமிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்பதற்காகத்தான் கைது செய்யப்பட்டார். இவர் ஹமாஸோட இருந்தார். அப்போ ஹமாஸில் இவர் இருக்கவே இல்லை. ஹமாஸோட இருந்தார், ஆயுதம் ஏந்தினார், அதுக்கெல்லாம் கைது செய்யப்படலை. இஸ்லாமிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்று சொல்லி முதலாவதாக கைது செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு விடுதலையானவர் 1985ஆம் ஆண்டு மீண்டும் கைது செய்யப்படுகிறார். 1982 கைது செய்கிறாங்க. அப்போ 19 வயசு அவருக்கு. அதற்கு பிறகு மீண்டும் 1985ஆம் ஆண்டு இவரை கைது செய்கிறார்கள். கைது செய்ததற்கு பிறகு இந்த கைதுகள் நடக்கிற நேரத்தில் தான் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முதல் கைதுக்கு பிறகு இவருக்கும் இவருடைய அதாவது யஹ்யா சின்வாருக்கு இவர் முதல் கைது செய்யப்பட்டு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு நல்ல செல்வாக்கு ஏற்படுகிறது. ஏன்னா அவர் இளைஞராக வேறு இருக்கார், துடிப்பாக வேறு இருக்கிறாருன்னு செல்வாக்கு ஏற்படுகிறது. அதை தொடர்ந்து ஷேக் அகமது யாசினோடு அவருக்கு மிகப்பெரியதொரு நெருக்கம் ஏற்படுது. இவர் தான் ஃபவுண்டர், ஹமாஸினுடைய ஃபவுண்டர் ஷேக் அகமது யாசின். அவங்க இவருடைய ஒரு வரலாறும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஷேக் அகமது யாசினோட அதாவது யஹ்யா சின்வார் அவங்களுக்கு ஒரு நெருங்கின தொடர்பு ஏற்படுகிறது. தொடர்பு ஏற்பட்டதை தொடர்ந்து இவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனிதராக யஹ்யா சின்வார் மாறுகிறார். அப்படி மாறுகிற நேரத்தில் யஹ்யா சின்வாருக்கு இன்னும் நிறையவே இதில் நாட்டங்கள் ஏற்பட்டு பாலஸ்தீன மீட்புக்கான தன்னுடைய கடுமையான முயற்சிகளை மேற்கொள்கிறார். இந்த இடத்துல ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, அதாவது போராடுகிற வரைக்கும் தீவிரவாதியாக பார்க்கிற உலகம் அவர்கள் ஜெயித்து விட்டால் அவர்களை சுதந்திர போராளிகளாகத்தான் பார்க்கும். இதுதான் உலகத்தினுடைய வளமை. நெல்சன் மண்டேலா தீவிரவாதியாகத்தான் அறியப்பட்டார். இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு அன்றைக்கு போராடிய அத்தனை பேரும் சுதந்திர போராளிகளாக பார்க்கப்படவில்லை. அத்தனை பேரையும் அன்றைய பிரித்தானிய அரசு தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாகத்தான் பார்த்தது. இலங்கையிலே போராடிய எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் பயங்கரவாதிகளாகத்தான் பார்த்தார்கள். மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தெரியும் ஊவா வெல்லச கலவரத்தின் போது, ஊவா வெல்லச புரட்சியின் போது அதிலே கலந்து கொண்ட 19 சிங்கள பெரும்பான்மை தலைவர்களை அன்றைய காலகட்டத்திலேயே பிரித்தானிய அரசாங்கம் பயங்கரவாதிகளாக சொல்லி அவர்களுடைய பிரஜா உரிமைகளை கூட ரத்து செய்திருந்தார்கள் என்கிற வரலாறு உண்டு. அதே நேரத்தில் மட்டக்களப்பு பகுதிகளில் போராடிய இலங்கை முஸ்லிம்கள் 7 நபர்கள், ஷேக் தீதி உள்ளிட்ட 7 இலங்கை நாட்டிற்கான சுதந்திரத்துக்காக போராடிய இலங்கை முஸ்லிம் தலைவர்கள் 7 பேர், அவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் பிரித்தானிய அரசாங்கத்தினால் அதாவது
பிரஜா உரிமை ரத்து செய்யப்பட்டவர்களாக, பயங்கரவாதிகளாக, அவர்கள் இந்த நாட்டுக்கு அத்தனை சொத்துக்களையும் பறிமுதல் செய்து அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான போராட்டங்களை நமக்கு தெரியும். கடந்த காலங்களில் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்புல்லா அதற்காக பல முயற்சிகளையும் பண்ணியிருந்தார். அவங்களுடைய எப்படியாவது அவருடைய பிரஜா உரிமை கொடுக்க, அவங்க இப்போ மௌத்தா போயிட்டாங்க, அவங்களோட ஃபேமிலி இருக்கிறாங்க. ஆனால் வரலாற்று ரீதியாக சிங்கள தலைவர்கள் 19 பேர் தற்போது பிரஜா உரிமை பெற்றவர்களாக, தேசத்தின் தியாகிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் நம்முடைய முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த 7 ஷேக் தீதி உள்ளிட்ட 7 தலைவர்கள் இன்னும் இலங்கை முஸ்லிம்கள் சார்பாக சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் தேச துரோகிகளாக பிரித்தானிய அரசாங்கத்தினால் கெசட் பண்ணப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் அவர்களையும் தியாகிகளாக அறிவிக்க வேண்டும். இதை எதுக்காக நான் சொல்றேன் கேட்டா, போராடுகிற வரைக்கும் துரோகிகளாக பார்க்கப்படுகிறவர்கள் போராடி ஜெயித்து விட்டோம் என்றால் தியாகிகளாக பார்க்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் பல பேர் இலங்கையில் தியாகிகளாக பார்க்கப்படுகிறார்கள், பல நாடுகள் தியாகிகளாக பார்க்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் நெல்சன் மண்டேலாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல இன்ஷா அல்லாஹ் முழு உலகமும் இந்த தியாகிகளை கொண்டாடுகிற, நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களாக கொண்டாடுகிற ஒரு நாள் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. அவ்வளவு தியாகம் நம்ம வாழுகிற காலத்தில் அந்த நாட்டுக்காக, அந்த மக்களுக்காக, இந்த வயசுலையும் அதை என்ன கவனிக்கணும்னா, இந்த நரைத்து போன வயது, இவர்களுடைய வயதையெல்லாம் ஒப்பிடும்போது ஷேக் யாசின் சர்க்கரை நாட்காலியில் காலம் கடத்தியவர். அதாவது அவர் கால் முடியாமல் இருந்ததுனால சர்க்கரை நாட்காலியில் அவருடைய காலம் கழிந்தது. நாசமாக போன இஸ்ரேலுடைய ஏவுகணை தாக்குதலில் அவரும் கொல்லப்பட்டார். அவருடைய வரலாற்றையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஆனால் அது ஜீரணிக்க முடியாமல் இருக்குது. என்னென்னா, தங்க நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. 16,000 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாதியற்ற சமூகம். தமிழில் சொல்கிறேன்னா நமக்கு அதை விட வேர்டு இல்லைல்ல. ஒரு நாதியற்ற சமூகம். யார் 7,000 பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. கேட்குறதுக்கு யார் இருக்கா? ஒருத்தன் கிடையாது. யாருமே கேட்கறதுக்கு இல்லை. அரபு நாடுகளை பக்கத்தில் வைக்காதீங்க. அரபு நாடுகள் அல்லாத நாடுகளுக்கு நெல்சன் மண்டேலாவினுடைய தென்னாப்பிரிக்காவுக்கு இருந்த தைரியம் நம்முடைய எந்த நாட்டுக்குமே கிடையாது. தென்னாப்பிரிக்கா அவர்களுடைய முழு தொடர்பை துண்டித்திருக்கிறார்கள் இஸ்ரேலோட. அதே நேரத்தில் அவர்களுடைய எம்பாசிடரை வெளியே போட்டுக்கிறாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் பேச்சே கிடையாதுடான்னு சொல்லி மொத்தமாக பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு அரபு நாடு கூட இந்த தீர்மானம், குறிப்பாக UAE இதுவரைக்கும் எந்த தீர்மானத்தையும் கொண்டு வரல. பஹ்ரைன் தங்களுடைய அதாவது எம்பாசிடரை வெளியே போடுறோம் என்று சொன்னாங்களே தவிர தொடர்புகளை துண்டிக்கலை. டர்க்கி அவங்க துண்டிக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்களே தவிர அந்த பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அவங்க இடத்துல பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டால், இவர்களை பற்றி நினைக்கிறதே நமக்கு டைம் வேஸ்ட்டு தான். ஆனாலும் இன்ஷா அல்லாஹ் இவர்களை கைவிட மாட்டான். இவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் என்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இவர்கள் சுதந்திர போராளிகளாக இந்த உலகத்தில் போற்றப்படத்தான் போகிறார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த யஹியா சின்வார் அகமது யாசின் அவர்களால் கவரப்பட்டு அவருக்கு மிக வேண்டப்பட்டவராக இருக்கிற அதே நேரத்தில் 1985ஆம் ஆண்டு மீண்டும் அவர் கைது செய்யப்படுகிறார். யஹியா சின்வார் தான் அல் மஜித் என்கிற ஒரு படையணியை உருவாக்கியவர். ஹமாஸில் அல் மஜித் என்கிற உள்நாட்டு பாதுகாப்பு ஒரு அமைப்பு இருக்கிற இந்த ஹமாஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தான் காசாவினுடைய ஆளும் கட்சி. எலெக்ஷனில் போட்டிட்டு 2006 ஜெயிச்சு வந்தவங்க. ரூலிங் பார்ட்டி அவங்க தான். அவங்கள்ட்ட தான் ஆட்சி இருக்குது. அவங்க தான் அந்த நாட்டு இராணுவம் எல்லாமே இருக்குது. வெளிநாட்டு உளவு பிரிவு இருக்குது. மொசாது வச்சிருக்கிறான்ல, அது மாதிரி இவர்கள் வெளிநாட்டு உளவு பிரிவை வைத்திருக்கிறார்கள். உள்நாட்டுக்குள்ள, வெளிநாடுனா மற்ற நாடுகள் உளவு பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்கிறது இஸ்ரேலுக்குள்ள தான். இஸ்ரேலுக்குள்ள உளவு பார்க்கிற உளவு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். உள்நாட்டுக்குள்ள உளவு பார்க்கிற அமைப்பு இருக்குது. உள்நாட்டுக்குள்ள அல் மஜிதை நிறுவி என்ன செஞ்சாருன்னு கேட்டா, உள்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு எவனெல்லாம் தூது சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இஸ்ரேலால வேவு பார்க்கப்படுகிற நபர்கள் யாரு, இஸ்ரேல் எவனை வச்செல்லாம் இந்த நாட்டை கண்காணிச்சு நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ஒவ்வொருத்தராக கண்காணிச்சு தூக்கினது யாருன்னு கேட்டா யஹியா சின்வார். அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இந்த யஹியா சின்வார் நம்ம ஆக்களை கரெக்டாக என்ன இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், இவர் கிட்டத்தட்ட இவர் சிறையில் இருந்த 22 ஆண்டுகள் இவர் சிறையில் இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, 22 வருடங்கள் சிறை வாழ்க்கை. நெல்சன் மண்டேலாவுக்கு நிகரான ஒரு ஆள் சிறையில். நெல்சன் மண்டேலாவும் அப்படி ஒரு காலகட்டம் சிறையில் வாழ்ந்தார். இந்த சிறையிலே 22 ஆண்டுகள் இருக்கிறாரு. 22 ஆண்டுகள் இருந்த அதே நேரத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சிறையில் ஹீப்ரு மொழியை மிக தெளிவாக கற்றுக்கொண்டார். ஏன்னா இவரை பற்றி ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணுறாங்க. இஸ்ரேல் சிறையில் இருக்கும்போது
இவர் எப்படி இருந்தாருன்னு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தி கூர்மை, அதே மாதிரி தன்னிடத்தில் ஒரு கூட்டத்தை அவர் அப்படி கேப்சர் பண்ணி வச்சுக்கிடுவார். யாரையும் பட்டுன்னு கவரக்கூடிய ஒரு உடல் மொழி இருக்குது. ரொம்ப ஓவராக கரெக்டாக விவேகமாக சிந்திக்கக்கூடியவர். நான் சொல்லலை, இதெல்லாம் அவங்களே சொல்லி வச்சிருக்கிறாங்க இவரை பற்றி. அவ்வளோ ஒரு வெரி டேலண்டடான இன்டெலிஜென்டான ஒரு ஆள் இவர் அப்படின்னு சொல்லி சிறையில் இவரை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் தான் அந்த நான் சொன்ன அல் மஜிதை உருவாக்கி இன்றைக்கு அல் மஜித் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உள்நாட்டுக்குள்ள பெரிய அளவில் செயல்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் 22 ஆண்டுகள் சிறையில் இருக்கிற நேரத்தில் 1988 முதல் 1987 ஹமாஸ் ஸ்தாபிக்கப்படுகிறது. 1987 தான் ஹமாஸினுடைய ஃபவுண்டர் லீடர் இவர், அதாவது ஷேக் யாசின், அகமது யாசின் உருவாக்குறாங்க. 1988 இவர் கைது செய்யப்படுறார். 2011 வரைக்கும் இவர் உள்ளதான் இருந்தார். இப்போ நீங்க கவனிங்க, 2011 இருந்து 2023 வரைக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிராக எங்கேயுமே நடக்கல. நம்ம நேற்று நைட்டு சொன்னோம், எங்கேயுமே நடக்கல. கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகள் முழுமையாக அந்த இயக்கத்தை ஃபுல்லாக கட்டஞ்செடுத்து அதை ஒரு பெரிய பலம் வாய்ந்த அமைப்பாக உருவாக்கியவர் யஹ்யா சின்வார். காசாவில் உட்காந்துக்கிட்டு முழுமையாக 10 வருஷம் டைம் எடுத்து அவ்வளோ அப் டு டேட்டாக ஒரு சர்வதேச இராணுவங்களை, குறிப்பாக இஸ்ரேல், உலகமே அஞ்சுகிற இஸ்ரேலை, மொசாத, இஸ்ரேலுடைய மற்ற உளவு பிரிவுகளை, அமெரிக்காவுடைய உளவு பிரிவுகளையே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்குண்டான ஒரு இராணுவ கட்டமைப்பு இவர் இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு இவருக்கு 22 ஆண்டுகள் சிறைவாசம் மேற்கொண்டார். சிறையில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 3 தடவைகள் அவரை ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறார் கேட்டா போய் பேட்டி எடுத்திருக்கிறார். யாரி என்கிற ஒருவர் 3 தடவைகள் பேட்டி எடுத்திருக்கிறார். பேட்டி எடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நல்ல அரபு தெரியும். பேட்டி எடுத்தவருக்கு நல்ல அரபு தெரியும். நான் அரபு தெரிந்தவன் என்கிற அடிப்படையில் நான் ஒரு யூதன், நான் போய் இவற்றை அரபுல பேட்டி எடுக்க போவேன். ஆனால் அவர் என்கிட்ட ஹீப்ரு மொழியில தான் பேட்டி தருவார். இவருக்கு அரபு தெரியும், அவருக்கும் அரபு தெரியும், அரபுல பேச மாட்டார், ஹீப்ரு மொழியில தான் பேட்டி தருவார் அப்படின்னு சொல்லி பேட்டி எடுத்தவரே சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இவர்கிட்ட ஒரு பெரிய அவரை பேச்சில் பட்டுன்னு கவர்ந்துருவோம், நம்மளை பெரிய வசீகரம் இருக்குது அப்படின்னு பேட்டி எடுத்தவனே சொல்கிறான். அவ்வளோ டேலண்டான பேச்சில் அப்படி கவர்ந்து இழுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீப்ரு மொழியை கடுமையாக கற்றுக்கொண்டார் என்று சொல்லிட்டு 2011ஆம் ஆண்டு இவர் விடுதலை செய்யப்பட்டார். 2011ஆம் ஆண்டு இவர் மட்டும் விடுதலை செய்யப்படலை, இவரோட சேர்த்து 1027 பாலஸ்தீன அப்பாவி முஸ்லீம்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். விடுதலை செய்யப்பட்டது இவர் 1027 பேர் விடுதலை செய்யப்படுறாங்க. இவரோட 1028 பேர், 1028 பேரை இஸ்ரேல் ஒரே ஒரு இராணுவ வீரருக்காக விடுதலை செய்தது. அவர் யாருன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய வரலாற்றில் இப்படி ஒரு இராணுவ வீரர் என்ன பாருங்க, அந்த விடுதலை செய்யப்பட்டு 2011 விடுதலை செய்யப்பட்ட காட்சி இது. 2011 கிலாட் ஷாலிட் என்று சொல்ற ஒரு இராணுவ வீரர், அவர்களுடைய முக்கியமான படையணியினுடைய முக்கியமான ஆள். 2011 விடுதலை செய்யப்படும் போது 5 வருஷம் இந்தால ஹமாஸ் சிறையில் வச்சிருந்தாங்க, பங்கருக்குள்ள 5 வருஷம் சிறையில். அப்ப 2011 2006 இவரை கைது செஞ்சிருப்பாங்க. 2006 இவரை கைது செய்கிற அளவுக்கு ஹமாஸுக்கு பலம் இருந்திருக்குது, அதையும் புரிஞ்சுக்கிறங்க. 2006 இவரை கைது செய்கிறாங்க. 2011 வரைக்கும் இவர் சிறையில் இருக்கிறாரு. 2011 நெகோசியேஷன் பண்ணி பேச்சுவார்த்தையை முடிச்சு இவர் விடுதலை செய்யப்படுறாரு. 1027 பாலஸ்தீனர்களை விடுதலை பண்றாங்க இந்த ஒருத்தருக்காக. அப்ப எவ்வளவு முக்கியமானவர்னு பார்த்துக்கிறங்க. அந்த 1027 பேர்ல யஹ்யா சின்வார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார். யஹ்யா சின்வார் 22 ஆண்டு அவர்களோடு இருந்தும் யஹ்யா சின்வார் யார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அப்படியே சொல்றாங்க. என்ன சொல்ற அந்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாருன்னா, யஹ்யா சின்வாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இவர் யாரு? 22 ஆண்டு சிறையில் இருந்திருக்கிறார். இவர் ஹமாஸினுடைய ஒரு முக்கியஸ்தருங்கிறது 22 ஆண்டுகளாக எங்களுக்கு தெரியல. ரொம்ப நல்லவங்கடா, ரொம்ப திறமையான இராணுவம். எப்படி இந்த ஒருத்தனுக்காக 1027 விடுதலை செய்கிறாங்க. அந்த 1027 பேர்ல ஹமாஸினுடைய முக்கிய தளபதி இருக்கிறாரு. இவர் ஹமாஸின தளபதிங்கிறத விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இவர் தான் மூளையேன்னு தெரியும். இதுல வேற நாங்க யார் தெரியுமா, எங்களை விட்டா ராணுவம் இருக்குதா, எங்களை மாதிரி ஒரு பெரிய ஆக்கள் இருக்கிறாங்களா, பில்டப்பு பீலா கெத்து என்னத்த சொல்ல இவங்கள. இதுதான் போல உலகத்தில் பெரிய இராணுவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அசிங்கம் பிடிச்சி போட்டு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
1027 பேர் விடுதலையில் 2011 ஷேக் யஹியா சின்வாரும் இந்த கிலாட் ஷாலிட்ங்கிறவனுக்கு பதிலாக 1027 பேர் விடுதலை செய்யப்படும் போது இவரும் விடுதலை செய்யப்படுகிறார். இவர் விடுதலை செய்யப்படுறது மட்டுமல்லாமல் இப்போ இதில் இன்னொரு காமெடி இருக்குது. இந்த இவனை கிலாட்டை கைது பண்ணாங்கல்ல, இந்த கிலாட்டை கைது பண்ணது யாருன்னு கேட்டால் யஹியா சின்வாருடைய மூத்த சகோதரர். அவர் இராணுவ தளபதி, ஹமாஸினுடைய ஒரு இராணுவ தளபதி யஹியா சின்வாருடைய மூத்த சகோதரர் அண்ணன். அவர் தான் இந்த ஆளை கைது பண்ணுறான். அவர் தான் இவரை பிடிச்சாருங்கிறது கூட, அவர தம்பி தான் யஹியா சின்வாருங்கிறது கூட இந்த லூசு கூட்டத்துக்கு தெரியல. பாருங்களேன், இவனை பிடிச்சது யஹியா சின்வாருடைய அண்ணன். அவர் ஹமாஸினுடைய முக்கியமான இராணுவ தளபதிகளில் ஒருத்தர். அவர் தான் இவரை பிடிச்சாருங்கிறதும், அதுக்கு தான் இவர் விடுதலை பண்ணப்படுறாருங்கிறதும், விடுதலை பண்ணப்படுறவர் ஹமாஸினுடைய தளபதிங்கிறதும், விடுதலை பண்ணப்படுறவர் ஹமாஸினுடைய இராணுவ தளபதிகளில் ஒருவருடைய தம்பிங்கிறதும் இந்த லூசு கூட்டத்துக்கு கடைசி வரை தெரியவே இல்லை. இதில் வேற உலகத்தில் நாங்கள் பெரிய இராணுவம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிறோம் என்னன்னு கேட்டால், யஹியா சின்வாரை பற்றி தமிழில் எழுதக்கூடிய பல பேரும் இவரை கண்டாலே பலஸ்தீன மக்கள் பயப்படுவாங்க, ரொம்ப கொடூரமானவர் அப்படிங்கிறாங்க. அப்படி யாருக்காவது தெரியுதா? இந்த ஆளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் பாலஸ்தீனத்தில். கொடூர் நெல்சன் மண்டேலாவுக்கு அப்படித்தானே சொன்னாங்க. இன்றைக்கு தானே நெல்சன் மண்டேலா தியாகி, இன்றைக்கு தானே காந்தி தியாகி, இன்றைக்கு தானே மற்றவங்களா தியாகி. அந்த காலத்தில் அவங்களுக்கும் என்ன சொன்னாங்க? அப்படி செஞ்சவர் இப்படி செஞ்சவர் அப்படித்தானே சொன்னாங்க. போராடுகிற வரைக்கும் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஜனநாயக ரீதியாகவும் இவங்க அங்கே இராணுவமாக இருக்கிறாங்க. இதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக எலெக்ஷன் கேட்டு ஆட்சியை பிடிச்சவங்க இவங்க ஜனநாயகவாதிகள். இவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல, ஜனநாயகத்தோடு நிற்கிறவர்கள் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த சின்வாரை விடுதலை செய்த அமெரிக்க, அதாவது விடுதலை செய்கிற அதே நேரம் 2011 இவர் விடுதலை செய்யப்படுறாரு. 2015 அமெரிக்கா என்ன செய்துன்னு கேட்டால் உலகளாவிய பயங்கரவாதி என்று சொல்லி சின்வாரை அறிவித்த காட்சிகள் இருக்கிறது. அதே நேரத்தில் 2021 இவருடைய வீடுகளை மொத்தமாக அழிச்சாங்க சின்வாருடைய. இப்பயும் அவர வீடுன்னு சொல்லி அவர வீடுன்னு எதையாவது அழிப்பாங்க, அழிச்சு போட்டு அவர வீடுன்னு சொல்லுவாங்க. இப்பயும் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் யஹியா சின்வார் என்கிறவரை அழித்தால் ஹமாஸ் அவ்வளவு தானா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இல்லை, யஹியா சின்வார் மரணித்தாலும் ஹமாஸ் அவ்வளவுதான் அல்ல. அவருடைய போராட்டம் திரும்பியா யஹியா சின்வார் மிகப்பெரிய தளபதி. நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மூளையாக செயல்படுகிறவங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. யஹியா சின்வாரை விடுதலை பண்ணுகிற அளவுக்கு அப்பொழுதே ஹமாஸ் பலமாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யஹியா சின்வார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அகமது யாசீன் அவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இஸ்மாயில் ஹனியா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய போராட்டம் தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் அந்த நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அந்த நாட்டின் விடுதலைக்காக போராடுகிறார்கள். பாலஸ்தீனம் வெல்ல வேண்டும் என்பதும் பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மிளிர வேண்டும் என்பதும் தான் உலகளாவிய கோரிக்கையாக இருக்கிறது. நாமும் தொடர்ந்தும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் அந்த நற்செய்தியை நாம் அத்தனை பேரும் பெறுவோம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. வல்ல ரஹ்மான் அதற்காக அருள் புரிய வேண்டும். அல்லாவிடத்தில் நிறைய கையேந்துங்கள், அல்லாவிடத்தில் கையேந்தி கேளுங்கள். ஜனநாயக ரீதியில் இந்த மக்களுக்காக போராடுங்கள். கையெழுத்து எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கொழும்பு லிஃப்டன் வட்டரவுமில் நடந்துகிட்டு இருக்குது. அதிலையும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கெடுங்கள். ஜனநாயக ரீதியாக இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். பயங்கரவாதம் எதிர்க்கப்பட வேண்டும். நாம் அத்தனை பேரும் பயங்கரவாதத்திற்கு எதிரிகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் பயங்கரவாதத்தையோ தீவிரவாதத்தையோ ஒருபோதும் ஆதரித்ததில்லை என்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கும் இஸ்ரேலை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் ஒரு பயங்கரவாதியான டெரரிஸ்ட் கண்ட்ரி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் சுதந்திர போராளிகள், ஜனநாயக போராளிகள், ஆயுதமேந்தி தங்களுடைய நாட்டுக்காக இராணுவ பணி செய்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாக தேர்தலில் போட்டியிட்டு 2006 முதல் காசாவின் ஆட்சியையும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சுருக்கமாக ஷேக் யஹியா சின்வார் அவர்களுடைய வரலாறு. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய போதுமானவன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.